கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய விசுவாசிகளாக இந்த பரிசுத்த நாளிலே அவரை ஆராதிப்பதற்காக காணொலி காட்சி முன்பாக ஆயத்தப்பட்டு காத்தங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் ஆலய ஆரம்பிக்கமாக யாவரும் தலையில் வணங்கி கண்களை மூடி ஆண்டவரை பெண் செய்வோம், ஜெபம் செய்வோம். இரக்கமும் மன உருக்கமும் கிருவியுமுள்ள கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக கடந்த காலங்களிலே கன்னிமணியை போல பாதத்தை நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளிலும் இந்த புதிய வாரத்தை ஆரம்பிக்கும்பாக உம்முடைய சமூகத்தை நோக்கி பாடி போது சோத்தரித்து உம்முடைய திருவாரத்தை புசித்து எங்கள் விசுவாசத்திலே பலப்பட்டலாக உம்முடைய நாமங்கள் ஆண்டு புதிய வாரத்தில் ஆசிர்வாத மக்களாக வாழ்வதற்கு ஆயத்தப்பட்டு காத்திருக்கின்ற வேளையிலே நீராமே எங்கள் மத்தியில் பிரசனமாகி இந்த ஆராய்வு எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆலய ஆரம்பமாக யாவும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் 98வது கீர்த்தனை பல்லவி அனுபல்லவி 3ஆம் சரணம் ஆவியை மழை போல ஊற்றும். கீர்த்தனை 98. ஆவியை மழை போல ஊற்றும் பல ஆடுகளை இயேசு மந்தையில் கூட்டும், மந்தையில் கூட்டும். ஆவியை மழை போல ஊற்றும் பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்து, பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்து பணிந்து நீர் பேசியே இறங்கிட செய்யும், இறங்கிட செய்யும். ஆவியை மழை போல ஊற்றும் காத்திருந்த பல பேரும் மனம் கடினம் கொள்ளா முன்னே பாதம் சேரும், பாதம் சேரும். காத்திருந்த பல பேரும் சோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து, சோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து சுத்தருகம் வர தூயாவி ஊற்றும், தூயாவி ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும். காலை மாலை ஆறாம் முறை, 2ஆம் ஆறாம் முறை நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியார்க்கார், அவர் தொழு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக. ஆமேன். இது கர்த்தருடைய வழினால் இதிலே கழி கூர்ந்து மகிழ கடவோம். வானங்களை ஊடுருவி சென்ற தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணியிருக்கிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சமய சகாயம் அருளும் கிருபையை கண்டடையும் தைரியமாய் கிருபாசன தண்டியில் சேர கடவோம். ஆண்டவரே எங்கள் உதவிகளை திறந்தாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிழ்விடாதாக ஆதியிலும் கிரியை கொண்டு நாம் போற்றுவோம். சுருக்க முறை. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் சேர்த்தன்களுக்கு அன்புந்திரே உண்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றைகளைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பெறே உண்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்கும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரே உண்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரர்களே, இப்பொழுது நாம்
ஆண்டு சமூகத்திலே கூடி வந்தவர்களாக ஒருமைப்பட்டலாக திரிய தெய்வத்தை பாடி புரிந்து சொத்தரித்தோம். அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆண்டு தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மைப்பட அவசரத்திலே அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறாலே யாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த கடவுளை நோக்கி பார்ப்போம். நம்முடைய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை, தப்புகளை தனித்தனியாக ஆலோசனை அறிக்கை செய்து ஆண்டவர் முன்னுக்காக யோசிப்பவர்கள் காத்திருக்கிறோம். தனித்தனி பாகங்களை அறிக்கை செய்த மக்கள் யாவரும் திருச்சபையாக ஓர்வப்பட்டாலே யாவும் சேர்ந்து இரண்டாம் ஆரம்பக்குரிய இரண்டாம் பாவரிக்கை ஜபத்தை எழுப்போம். இரண்டாம் ஆரம்பரை இரண்டாம் பாவரிக்கை ஜபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் உங்களுடைய பாவம் செய்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு போல் எல்லாரிடத்தில் நாங்கள் அன்பு வருவதில்லை. எங்கள் மேல் இருக்குமே வேண்டுகிறோம். எங்கள் பாவடக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டு எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆரோக்கியத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வவல்லமை மிகுந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனும் நாம் கற்றுத்தள்ளி நம்முடைய வாழ்க்கை சிற்பந்த காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேட்டல் நமக்கு தந்தவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அமர்வோம். என்று நாளுக்குரிய திருமண பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 வரை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. தெயோலிப்புவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஸ்தானங்களிலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களோடு கூட கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியானே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமியாவும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோப்பும் செலத்தேயா எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்பதாகவும் வாசித்தறிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவும் சேர்ந்து நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை சமூகத்திலே அறிக்கை செய்கிற வண்ணமாக 2ஆம்
ஆதாரங்களுக்குரிய அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வாயிலாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையை செய்வோம். பயபக்தியோடு கூட நம்முடைய விசுவாசத்தை நாம் ஏற்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல பரிசுத்தாவினாலே திருப்பத்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில அறிவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுதினார். அவருடன் கேறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வல்லவரத்தை வெற்றிக்கிறார். அவற்றிலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நன்றி கொள்வார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சகலங்களும் நித்திய ஜீவனில் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்ததாமே ஞாபகம் விசுவாசத்திலே நம்முடைய வாழ்நாள் இறுதியும் உறுதியாக நமக்கு கிருபை வசதி ஆசீர்வாதத்தை காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டோடைய விசுவாசிகளாக அவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்திலும் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்ததுக்கான செம்பொருள் தூய ஆவியாளருக்காக காத்திருத்தல். இந்த தலைப்பிலே நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் யாவரையும் கிறிஸ்து நாமத்தாலே இந்த செய்திக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருகுணப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபம் செய்வோம். ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமாதாயதை பாவித்து கொள்ள பாத்திரமாதாயதை பாவித்து கொள்ள காத்திருக்கின்றேன். கருணை செய்தேவா என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்துவம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக ஆத்ம சரீரத்தையும் உமக்கு ஆதீனமாக்கி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பாத்திரங்கள் வாழ்வதற்கு உம்முடைய தூயாவை தாரும் என்று காத்திருக்கூடிய தருணத்திலே நீராமைகளும் பிரசனமாகி உம்முடைய பசுத்தாவின் ஒவ்வொரு நிரப்பி உடைய வேர்த்து புரிந்துள்ள உண்மைகளை சத்தியங்களை புரிந்துள்ள அறிவினால் ஞானவர்கள் இருக்கும். பேசுகிற அடியானை மறைத்து நீர் வெளிப்பட்டுள்ளோம். நீ பேசும் அடியாளில் நாங்கள் யாரும் கேட்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு இடத்தின் ஞானமும் அடியாளி வாயின் வச்சு சமூகத்திலே பிரியமுள்ளதாய் காணப்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டோடைய விசுவாசிகளாக உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரக்கூடிய 6வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே நாம் தியானிக்க நம்முடைய திருச்சபை மாவட்டம் நமக்கு கொடுத்தக்கான செம்பொருளை குறித்து பார்க்கும் பொழுது தூயாவியர்களுக்காக காத்திருத்தல், வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட் என்கிற நிலையிலே நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்கேட்ட திருமறை பகுதி குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:14 அங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருவனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்கிறார். வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவிற்காக காத்திருக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற இந்த வசனத்தை குறித்து பார்க்கிறோம். இவ்வாறு காத்திருக்கிற வேளையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன
காத்திருப்பதனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3 நிலைகளிலே நாம் அதை சிந்தித்து நம்முடைய தியானத்தை நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது பார்க்கும் பொழுது பலத்திற்காக காத்திருத்தல். ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தை நாம் நினைவுகூர அழைக்கப்படுகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்களாக உலகத்திலே தன்னுடைய சீடர்களோடு கூட உறவாடி சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வெளிப்படுத்தி, ஏன் பயப்படுகிறீர்கள், தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் அப்படி தைரியப்படுத்துவதற்கென்று நான் சென்று பரிசுத்த ஆவியாரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி வாக்குத்தம் கொடுக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதாக முன்ன காத்திருங்கள், காத்திருக்கிற வேளையே பரிசுத்த ஆவியார் உங்களிடத்தில் வருவார், அப்படி வருகிற பொழுது நீங்கள் புது பலன் பெறுகிறீர்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய நிலை குறித்து பார்ப்போம். எனவே கிறிஸ்துவான்களே, இந்த காத்திருப்பாலே நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தரும் பரம பலன் நமக்கு கிடைக்கிறது என்பது குறித்து அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இது கர்த்தர் உடல் அளவிலும் மனதளவிலும் நாம் பலன் கொள்ளும்படியாக தம்முடைய ஆவியை நமக்கு தரப்பட்டிருக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிற பொழுது பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி சொல்கிற ஆண்டை குறித்து பார்க்கிறோம். எனவே நாம் தனி மனிதராகவோ குழுவாகவோ காத்திருக்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக உறுதியானது, நம்பிக்கைக்குரியது என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வாறு வருமானத்தோடு கூட நாம் காத்திருப்பது வேலையிலே பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்வது என்பது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமாகவும் காணப்படுகிறது. எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற வேளையிலே என்ன நடைபெறுகிறது? உடலிலும் உள்ளத்திலும் அது நமக்கு பலனை தருகிறது. பேதை ஞானியாக மாறுகிறான், பலனற்றவன் பலன் கொள்கிறான் இருக்கிறான். பலன் இல்லாதவனுக்கும் அற்பமானவனுக்கும் பலன் தருவது உமக்கு அற்பமான காரியம் என்று நாம் பாடுகிறோமே, லேசான காரியம் உமக்கு அது லேசான காரியம் என்று சொல்கிற அந்த பாடலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அற்பமானவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் ஆண்டவர் பலன் தருவது என்பது மிகவும் உறுதியானது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அந்த பலனை பெறுவதற்கு நாம் காத்திருந்து தனி மனிதர்களாகவோ குழுவாகவோ ஒரு மனப்பாட்டோடு கூட காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மிகுந்த வல்லமை தரக்கூடியதாக இருக்கிறது. அது தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலையும் நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் அநேகருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் அதிகமான பலத்தையும் தைரியத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. நீதிக்கென்று போராடுவதற்கும் நம்ம ஆண்டவருக்கென்று நாம் உறுதியாக விசுவாசத்தோடு வாழ்வதற்கும் அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது புதிதாக்கப்படுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஏன் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் எருசலேமிலே தரிப்பிக்கப்படுவதை காத்திருங்கள் சொல்லி ஆண்டு சொல்கிறாரே, எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது புதிதாக்கப்படுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதுக்கு ஆதாரமாக ஏசாயா 40ஆம் அதிகாரத்துடைய 31ஆம் வசனத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஏசாயா வசனத்தை பொழுது கழுகுகளைப் போல பலன் அடைவார்கள் என்று சொல்கிறதே, அப்படி என்றால் கழுகினுடைய வாழ்க்கை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கழுகு என்ன செய்வான்? மற்ற வரவழைப் போல் அல்லாதபடி அது தன்னுடைய வயது முதிர்கிற நேரங்களில் பலன் குறைகிற நேரத்தில் உயரமான மலையின் மேல் குன்றின் மேல் போய் தனிமையாக இருந்து கொண்டு அந்த மலையினுடைய பாறைகளிலே தன்னுடைய நகங்களை உராய்த்து ரத்தம் வரை உராய்த்து அதை கூர்மையாகி கொண்டே இருக்குமா. தன்னுடைய அழகுகளை கூட அதை கூர்மைப்படுத்துவதற்கு அதுபோலவே அந்த பாறைகளிலே உரசி கொண்டு அதை காத்திருக்குமாம். அதில் மட்டுமல்ல, தன்னுடைய அழகுகளினாலேயே தன்னுடைய இறக்கை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கொத்தி எடுத்து கீழே அது உதறச் செய்து புதிய இறக்கைகள் முளைத்து வரும் வரை என்ன செய்வார்கள்? அது காத்திருக்குமாம். அப்படி காத்திருக்கக்கூடிய அந்த கழுகு என்ன செய்வான்? ஒரு சில மாதங்களுக்குள்ளாக
எந்த உணவும் உண்ணாமல் அப்படியே பொறுமையாக காத்திருக்கிற அந்த நேரத்தில் அதற்கு ஒரு புதிய பலன், புதிய உருவம் எல்லாம் கிடைத்து இளமையான ஒரு உருவத்தை பெற்றுவிடுமா. இதைத்தான் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஆகவேதான் ஏசாயா 40 நேரத்திலே எதிர்க்க சொல்கிறான், கழுகை போல புது பலன் அடைகள் சொல்லக்கூடிய அந்த வசத்தை பார்க்கிறோம். எனவே நாம் கர்த்தருக்கென்று காத்திருக்கிற வேளையிலே அதிலும் சற்று உபவாசத்தோடு கூட அந்த கழுகை இவ்வாறு அந்த நாட்களே உண்ணாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அது பொறுமையோடு காத்திருந்து புதிய இறக்கைகள், புதிய பலனெல்லாம் கிடைக்குவதற்கு காத்திருக்கிறது. அதே போல நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி நாம் காத்திருக்கிறார். நாம் 40 நாட்கள் லெந்து காலங்களே அனுசரிக்கிறோமே, அது உபவாச நாட்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? லூக்காவை பார்க்கிறோம். அவர் சென்று திருமுழுக்கு பெறுகிறார் யோவான் இடத்திலே. அப்படி திருமுழுக்கு பெற்ற உடனே என்ன செய்கிறார்? அவர் பரிசுத்தாவியினால் வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார். வனாந்தரத்தில் சென்று தனிமையாக 40 நாட்கள் அவர் உண்ணாமல் இருந்து புது பலன் ஆவியிலே பெற்றுக்கொள்வதற்காகவும் சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக வலிமையான ஊழியத்தை செய்வதற்கும் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார்? 40 நாட்கள் உபவாசிக்கிறார். ஆகவே தான் அவரால் 3½ ஆண்டு காலம் மிக வல்லமையாக ஊழியம் செய்ய முடிந்தது. அவருக்கு எதிராக வந்த எத்தனையோ வேதபாரர்கள், ஆசாரியர்கள், எத்தனையோ விதமான மக்கள் கூட்டம் எழுப்பினார்கள். அவர் எல்லாரையும் முறியடித்து விசுவாசனுடைய தந்தை எல்லாவற்றையும் அவர் ஒன்றுமில்லாமல் செய்து தன்னுடைய தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு 3½ ஆண்டு காலங்கள் அவர் உபவாசத்தோடு கூட அந்த 40 நாட்கள் இருந்தனாலே புதிய பலன் பெற்றுக்கொண்டார்கள் இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் கூட நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக ஒடுக்கி காத்திருப்போம் சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் கலவரம் அவர்கள் தரக்கூடிய பரிசுத்தவான்கள் நம்மை பலப்படுத்துவதற்கிறார். எனவே நாம் புதிதாக்கப்படுவதற்காக காத்திருத்தல் என்பது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. 3வது நான் பார்க்க சொன்னால் நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? நாம் ஒரு பெரிய இயக்கமாக மாற்றப்படுவதற்கு இந்த காத்திருத்தல் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவை அந்த ஒலிவு மலையிலே சந்தித்து விட்டு எருசலேமுக்கு சென்றிருக்கக்கூடிய அவருடைய சீடர்கள் கூட்டம், அவரை பின்பற்றிய பெண்களின் கூட்டம், அவரை விசுவாசித்த கூட்டம் என்று யாவருமாக எருசலேமில் எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் காத்திருந்ததினாலே எப்படி இருக்கிறார்கள்? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் காத்திருக்கிறார்கள். காத்திருப்பது என்பது வெறுமனே அல்ல, ஜெபத்தோடு கூட வேண்டுதலோடு கூட ஐக்கியத்தோடு கூட அது காணப்பட வேண்டும். எங்கே 2 பேர் 3 பேர் நாம் கூடியவர்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் சொல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அவர் மத்தியிலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கிறோம். அந்த 50வது தினமாகிய பெந்தேகோஸ்தே தினம் பரிசுத்தாவினுடைய பண்டிகை குறித்து நாம் பார்க்க வருகிறோம். அதற்கு ஆயத்தமாக காத்திருக்கக்கூடிய இந்த நிலைமை குறித்து பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே சிதறடிக்கப்பட்ட கூட்டங்கள், பயந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்களிலே ஒரு கூட்ட மக்கள் அவர் ஒலிவு மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமையிலேயே அந்த பரமையிலே அப்போஸ்தலர் 1ஆம் பார்த்தால் அந்த 10-12 பார்க்கும் பொழுது அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இப்படி படத்துக்கு ஏறி செல்கிற வேளையிலே அவர் காத்திருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தத்தை அவர்கள் நினைவு கூறுவதாக எருசலேமுக்கு திரும்பி வந்து எருசலேமிலே பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மனமுடையவர்களாக ஒரு ஒத்த கருத்துடையவர்களாக அவர்கள் இருக்கிறதுனாலே என்ன நடைபெறுகிறது? அங்கே பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படற்கு ஆயத்தப்பட்ட நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி நாம் காத்திருப்போம் சொன்னால் தனிப்பட்ட மக்களாக மட்டுமல்ல, கூட்டமாகவே குழுவாகவே நான் ஆண்டு நமக்கு தைரியத்தை தந்து வெள்ளை தந்து அவருடைய ராஜ்யத்து மக்களாக வருவதற்கு நமக்கு கிருபை செய்யக்கூடியிருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துடைய 41ஆம் வசனத்தை வாசிப்போம் சொன்னால், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவனுடைய வார்த்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு மேலே ஒரு சில வசனங்கள் வாசிப்பார் என்றால், பேதுரு அவர்களுக்கு மத்தியிலே எழுந்து நின்று என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? பேச ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 13-12 வசனங்கள் வாசிப்பார் சொன்னால் அந்த பேதுரு எழுந்து நின்று பேச ஆரம்பிக்க குறித்து பார்க்கிறோம். அப்படி தைரியமாக பேசக்கூடிய பேதுருக்கு எங்கே இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த நேரத்திலே அவன் போர் சேவர்கள் கூட அரண்மனைக்கு செல்கிறான். ஆனால் அங்கே
ஒரு பெண் அவளை பார்த்து இவனும் அவரோடு கூட இருந்தான்னு சொல்லி சொல்லுகிற அந்த நேரத்தில் நான் இல்லை என்று சொல்லி 3 தரம் மறுதளித்த அந்த பேதுரு என்ன செய்கிறான்? இங்கே 3000 பேருக்கு முன்பாக எழுந்து நின்று, அவ்வளவு திரளான கூட்டங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று தைரியமாக பேசுகிறான். அந்த அவனுடைய தைரியம் எங்கே இருந்து வந்தது? காத்திருந்தனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள். அப்படி கொடுக்கப்பட்டனாலே ஒரே நாளிலே 3000 பேர் ஆண்டவருடைய மீட்புக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, அவன் நம்பிக்கைக்குள்ளாக வந்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவரோடு கூட வாழ்வதற்கு, நம்மோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை நாம் ஆண்டவருடைய ஆட்சி மக்களாக மாற்றுவதற்கு தைரியம் வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தவருக்காக காத்திருப்பது என்பது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. அவ்வாறு நாம் காத்திருக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் தனிப்பட்ட நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய கூட்டத்திற்கு, திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பரிசுவை தந்து இந்த இந்திய தேசத்திலே சிறு மந்தையே என்று சொல்லி இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நாம் சிறுமந்தையை பயப்படாது, கர்த்தரோடு கூட இருக்கன்னு சொன்னாது. ஏசாமி வாசத்துக்கு ஏற்ப கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதிக்க சொல்லுவார்கள். எனவே நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தவனுடைய பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, பரிசுத்தவனுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த நாளிலே காத்திருப்பை குறித்து சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? பலத்திற்காக, நம்முடைய சரீரத்திலே, மனதிலே, உள்ளத்திலே பலனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நாம் நம்முடைய விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே புதுப்பிக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியது? காத்திருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இறுதியாக பார்க்கும் பொழுது தனிப்பட்ட மக்களாக மட்டுமல்ல, ஒரு கூட்ட மக்களாக, பேர் இயக்கமாக ஆண்டவருக்கு என்று சாட்சி பகவதற்கு என்று நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமாக காணப்படுகிறது. அப்படி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிசுத்தம் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி அவருடைய மக்களாக இந்த உலகத்தில் சாட்சி பகர கிருபையோடு இருக்கிறார். அந்த கர்த்தர் நாமே இந்த பெருந்தொற்று காலங்களிலே, இந்த கொரோனா காலங்களிலே அச்சமுள்ள மக்களுக்கு மத்தியிலே அவருடைய மக்களாக நாம் சாட்சி பகருக்கும் வாழ்வதற்கும் நல்ல ஜீவனையும் சுகத்தையும் விசுவாசத்தை நம்பிக்கை தந்து நம்மை பலப்படுத்தி புதிதுபடுத்தி பேரிக்கமாக மாற்றி ஆசீர்வாதத்தோடு நடத்தி காப்பாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, நாம் யாவரும் அறிந்தவனமாக தொடர்ந்து பெருந்தொற்றினுடைய தீவிரம் அதிகரித்து வருகிறது. அரசாங்கமும் நம்முடைய பேராயமும் அநேக விதமான ஆலோசனைகளையும் கட்டுப்பாடு நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை நாம் கவனத்திலே கொண்டுள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அவருடைய தானம் வந்துச்சா சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் யாவரும் அறிந்தவனமாகவே பெருந்தொற்று மிகவும் தீவிரமாக பரவிக்கொண்டு வருகிறது. குறிப்பாக வாலிப மக்கள் நடத்த வயதினர் வெளியிலே செல்வதை மிக அதிகமாக தவிர்க்க முடியாத கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறுப்பினர்களை, குறிப்பாக வாலிப மக்கள் நடத்த வயதினரை மிகவும் கவனமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாட்களிலே தனிப்பட்டவர்களாக, குடும்பமாக இதற்கென்று ஜெபித்து வருகிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களே நீங்கள் உறுதியாக இல்லங்கள். நம்முடைய சிங்கானூர் திருச்சபையிலே பெண்களை சங்கத்தினர் கடந்த வாரத்திலிருந்து செயின் ஆஃப் பிரேயர் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியிலே மாலையிலே 4 மணி முதல் அநேகர் பெண்களாக இணைந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறார்கள். அதற்கென்று நீங்கள் தொடர்ந்து அவர்களின் ஜெபத்திலே தாங்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள். கர்த்தர் மெய்யாகவே ஜெபங்களினாலே நம்மையும் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களையும் நம்மை சுற்றிக்கூடிய மற்ற சமுதாய மக்களையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அரசாங்க அறிவித்தின்படியும் பேராயத்தின் அறிவித்தின்படியும் அடுத்த அறிவிப்புகள் வருவரை நாம் இதுபோல காணொலி காட்சியிலேயே நம்முடைய ஆலயங்களை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே உங்களுடைய சந்தா, ஒதுக்கம், பொதுவான காணிக்கல், சோத்திர காணிக்கல், பிறந்தநாள் மற்றும் விசேஷ காணிக்கல் ஆற்றியும் இல்லத்திலே சேகரித்து வைத்து ஆலய பணியாளர் உங்கள் இல்லத்தில் சந்திக்கிற பொழுது நீங்கள் அவர்களில் கொடுக்கும்படியாக அவர்கள் கூட செக்ஷன் அவர்களில் கொடுக்கும்படியாக அவர்கள் கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதுபோல் உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய விசேஷ ஜெபங்களுக்கும் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் திருச்சபையினுடைய நடவடிக்கைகள் என்ன, நடைமுறைகள் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள ஆயர் இடத்திலோ, கமிட்டியார் இடத்திலோ, பொறுப்பாளர் இடத்திலோ நீங்கள்
தொடர்பு கொண்டு அதை கேட்டு தெரிந்து கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் பின்பற்ற அன்பு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருமண அறிக்கை. நமது சிங்கானூர் சிஎஸ்ஐ கிருஷ்ணா ஆலயத்தை சேர்ந்த திரு சி கோவிந்தராஜ் என்பவரின் மகன் செல்வன் ஜி வசந்த் என்பவரும், கோவை திருமண்டலம் இருவர் சிஎஸ்ஐ மிக்கிலவரை ஆலயத்தை சேர்ந்த திரு சாந்தையன் என்பவரின் மகள் செல்வி எஸ் நான்சி என்பவரும் பரிசுத்த திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய சிஎஸ்ஐ சிங்கானூர் கிருஷ்ணா ஆலயத்தை சேர்ந்த செல்வி சி நந்தினி என்பவரும், கோவை திருமண்டலம் ஈரோடு நொச்சிப்பாளையம் சிஎஸ்ஐ சிஸ்டர் ஜாய்ஸ் உலாட் ஆலயத்தை சேர்ந்த திரு பி ராஜேந்திரன் என்பவரின் மகன் செல்வன் ஆர் ராஜேஷ்குமார் என்பவரும் தூய திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்களுக்கு இது 1ஆம் அறிக்கை. அன்பானவர்களே, இவரை இந்த தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உங்கள் எவருக்கேனும் தெரியுமெனில் அது சபை ஞாயிற்கு முன்பதாகவே எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். அறிக்கையில் வாசிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக நாம் ஆண்டு நோக்கி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். இறக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களில் இருக்கக்கூடிய வாலி மக்களுக்கு பாராட்ட நன்மைக்காக சோகத்தை விசேஷமாக குடும்பங்களை ஏற்படுத்துவது உம்முடைய காரணமாக இருக்கிறது, உங்களுடைய ஆசிரமம் இருக்கிறது. அவ்வாறு எங்களுடைய குடும்பங்களில் இணைக்கப்பட இருக்கிறான பிள்ளைகளை கணக்கு பார்த்து ஜெபத்தோடு கூட அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்திக்கொள்ளவும், பெற்றோர்களுடைய துணரோடு கூட உடைய திரு சமூகத்திலே வாக்குறுதியை கொடுத்ததாக திருமணத்தை இணைத்தக்காக திருமணத்தை அனைத்து நன்மையிலும் நிறைவேற்றாக ஆசிரியம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல கர்த்தாவே, ஆமென். நிறைவு ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய நன்மையான இருக்கிறாலும் அனுநன்மைகளை பாதுகாத்து போஷித்து வளர்த்திற தெய்வமே, இந்த வருடத்தின் இந்த 5வது மாதத்துடைய 3வது பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீரே. இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் செய்ய அனைத்து பணிகளையும் ஆசிரியத்தனும், குறிப்பாக ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று மிகவும் தீவிரித்து கொண்டு வருகிறது என்று ஆண்டவரே அரசாங்கமும் எங்களுடைய பேராயம் சொல்லுகிற நிகழ்ச்சி அறிந்திருக்க கர்த்தாவே, இந்த தொற்றினுடைய தீவிரம் அடக்கத்தக்கதாக ஆண்டவரே அது முற்றிலுமாக உலகத்தை விட்டு அகன்று ஓடத்தக்கதாக ஆண்டவரே விசுவாசிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாற்றையும் கண்ணை பார்த்து முற்றிலுமாக கர்த்தாவே இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே இந்த பெருந்தொற்றின் ஆண்டவரே கிருமிகளானது அழிக்கப்படத்தக்கதாக கிருமிதார் கர்த்தாவே, மக்களுடைய தவறுகளோ மீறலோ அறியாமைகளோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டு விழிப்புணர்வாக விசுவாசத்தோடு கூட இந்த ஆண்டு மையங்களை பாதுகாக்கிறார் என்ற நாமத்தை தூக்கத்தக்க குசெய்து வழிநடத்தும். விசேஷமாக நாட்டுக்கு தேவை நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தாரும், நல்ல தட்பவெப்ப நிலை தாரும், நல்ல மழையை தாரும், நாடு செழிக்கத்தக்கதாக தாரும், அரசாங்கங்களை கொடுக்கிறார் நல்ல மாற்றங்களுக்காக நன்றி சுதோகர்த்தாவே. தொடர்ந்து சமுதாயத்திலேயும் மக்கள் உண்மை பற்றியான பற்றுதலோடு கீழ்ப்படிகளோடு குறித்தான விசுவாசத்தோடு கூட முன்னேற்றத்தக்கதாக கிருபைதாரும் கர்த்தாவே. நாட்டிலே திருமணங்களுக்கென்று ஆயத்து செய்து திருமணங்களை இணைக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசிரியத்துவம் கர்த்தாவே. அந்த திருமணத்துக்கென்று ஏற்பாடு செய்யக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் உடைய பாதுகாப்பும் ஆசிரியர் கட்டளையிட்டு வழிநடத்தும் கர்த்தாவே. இந்த லாக்டவுன் நாட்களிலே எல்லாம் தடைகள் இல்லாதபடி ஆண்டவருடைய ஞானத்தால் நினைத்து வழிநடத்தணும். பிள்ளைகளுடைய கல்வியை உடைய கண்கள் வைக்கும். சிறு பிள்ளைகளுடைய ஆண்டவர் பள்ளி கல்வியானது எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்பதை அறிந்திக்க கர்த்தாவே. ஆண்டவரை அனுமதிக்காமல் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையை நடைபெறுவது என்று விசுவாசம் நாங்கள் இருக்கிறோமே. எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகள் தலைமைகள் கர்த்தாவே இந்த உலக அறிவிலையும் உங்களுடைய பக்திக்குரிய ஞானத்தை வளர்த்தக்காக குறிப்பாக இந்த மே மாதங்களிலே நடைபெறுகிறான VBS காணொலி வகுப்புகளை ஆண்டு பிள்ளைகள் பங்கு பெற்று விசுவாசம் வளர்க்கக்கூடிய ஆசிரியத்தாலும் ஆண்டு இந்த காணொலிக்கென்று ஆய்வு செய்த VBSனுடைய எங்களுடைய பேராயத்தினுடைய அன்று அனைத்து மக்களும் கிடைக்கிறோம் ஆசிரியத்து வழிநடத்தும். அதுபோல ஆண்டு இந்த நாட்களே தங்களுடைய சுகனத்துக்காக தங்களுடைய குடும்பங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக கடன் தொழிலுக்காக ஆண்டு சமாதானத்திற்காக
சுகவனுக்காக ஜெயிக்கும்படியே கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களையும் மேம்படுத்தி திருச்சி குடும்பங்களையும் கணக்கில் கொண்டு வருகிறோம். யாவற்றுக்கும் நீதாமே போதுமானவரும் நல்லவருமாக இருந்து கர்த்தசமத்திலே ஜெபித்தோம், கர்த்தசமத்திலே காத்திருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்தார், எங்களுக்கு விடுதலை தந்தார், சந்தோஷம் தந்தார், சமாதானம் தந்தார், எங்கள் கடன்களிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று நாம் துதிக்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் குறிப்பாக வேலைவாய்ப்புகள் வியாபாரங்கள் போன்ற நாட்டிலேயும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிற கர்த்தாவே அவர்களிருந்து எல்லாம் மாறி வளர்ச்சி அடைத்தக்கதாக கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே இவ்வாறு இந்த புதிய வார்த்தை புதிய மாற்றங்களுக்கு தொடர்ந்து ஆசிரியத்தாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே ஆமென். பரமக்க பிதாவே, நாம் பக்குவதாக ராஜ்யம் பொருளாக செய்வதாக அலங்குகளுக்காகவும் எங்கள் பிறகு மணிகள் போல மணியும் சொல்லும் ராஜ்யமும் வல்லமையுமே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சுகங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆசிரியர் காக்கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகங்களை கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் புதிய நாட்களும் பாதுகாத்து பராமரித்து சுகத்தாலும் பலத்தாலும் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். 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 தேவ ஆசீர்வாதத்தோடு ஆணியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து பலப்பியும் இப்போதும் உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் இருப்பாராக. சவந்தரி சென்றிருக்கிறோம். ஆமென். அன்றாடலே இந்த நாளிலும் இந்த காணொலி காட்சி ஆராதனை கண்டுகளித்த பங்கேற்றவர்கள் யாவரையும் ஆண்டு ஆசிரியத்து காப்பராக. நன்றி.